சிறுமியிடம் அந்த மேஸ்திரி கேட்டார், பாப்பா, நீ என்ன வேலை செய்வாய் என்று கேட்டார். அதற்கு சிறுமி கண்ணீருடன் சொன்னாள், மேஸ்திரி என்று சொல்ல அவளுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அவள் சிறு குழந்தை அல்லவா. அண்ணா, நீங்கள் என்ன வேலை கொடுத்தாலும் நான் அதை செய்வேன். எனக்கு இப்போது பணம் தேவைப்படுகிறது என்று சொன்னாள். அதற்கு மேஸ்திரி சொன்னாள், பாப்பா, உனக்கு பணம் எதற்கு? இந்த வயதில் என்ன செலவு என்று கேட்டார். அண்ணா, எனக்கு என் செலவுக்கு அல்ல நான் பணம் கேட்டது. என் அம்மா ஒரு தலைவலியோடு வீட்டில் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு வேண்டித்தான் உங்களிடம் பணம் கேட்கிறேன். ஏதாவது வேலை தாருங்கள் அண்ணா, தயவு செய்து தாருங்கள் அண்ணா என்று மேஸ்திரியிடம் இந்த பாவம் குழந்தை மன்றாடியது. அதை பார்த்த மேஸ்திரி, எப்படி இதை பார்த்து இரக்கமில்லாமல் இருக்க முடியும்? கல்லாக இருந்தாலும் கனிந்து விடுமே. பாவம் குழந்தை, பரவாயில்லை என்று மனசுக்குள் நினைத்தார். வெளியே சொல்லவில்லை. அந்த ராசம்மாளிடம் மேஸ்திரி பேசினார். ராசம்மா, இங்கே வாங்கள் என்று கூப்பிட்டார். அவர்கள் ஓடி வந்து, சொல்லுங்கள் மேஸ்திரி என்றார். நீங்கள் இந்த சிறு குழந்தைக்கு வேலை வேண்டுமென்று சப்போர்ட் செய்கிறீர்களே, சட்டப்பிரகாரம் இது குற்றமாகிவிடாதா? வேலை செய்யும் வயது இந்த குழந்தைக்கு இல்லையே. இங்கேயோ ஆபத்தான வேலைகள் அல்லவா, இது முதிர்ந்தவர்கள் செய்ய வேண்டியது. ஒரு வேட்டு வைத்தால் வேட்டு வெடிக்கும், கல் வரும். அந்த நேரத்தில் இந்த குழந்தைக்கு ஒதுங்க தெரியுமா? தலையில் கல் விழுந்து விட்டால், குழந்தைக்கு ஏதேனும் ஆகிவிட்டால் எனக்கும் வேலை இல்லாமல் போய்விடும் அல்லவா. இது குற்றமாகிவிடாதா என்று கூறினார். அதற்கு ராசம்மாள் பதில் சொன்னார், மேஸ்திரி, அது எனக்கும் தெரியும். என்ன செய்வது, குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்கிறது. பாவம் குழந்தையுடைய அம்மா ஒரு தலைவலியோட வீட்டில் படுத்திருக்கிறார்கள். அங்கு உண்பதற்கு உணவு கூட கிடையாது. ஒரு படி அரிசி கூட வீட்டில் இல்லை. பாவம் குழந்தை என்ன செய்வதென்று தெரியாமல் தான் இங்கு வந்து மன்றாடுகிறது. இது சட்டத்துக்கு எதுக்கு கொண்டு போக வேண்டும்? இது நாமளே பேசி முடிவு செய்யக்கூடிய காரியம். ஒரு சின்ன உதவிதானே. பாவம் குழந்தையை பாருங்கள். ஏதாவது சிறிய வேலையை கொடுத்து பார்ப்போம், பாவம் என்று சொன்னார்கள். இதை கேட்ட மேஸ்திரி, அவர்களுக்கும் இந்த வயதில் குழந்தை இருக்கிறார்கள். சரி போகட்டும், என்ன செய்வது, இது தர்ம சங்கடமான நிலையாகிவிட்டதே என்று அந்த குழந்தையை கூப்பிட்டு, பாப்பா இங்கே வா என்றார். சொல்லுங்கள் அண்ணா என்றாள் அந்த சிறுமி. இந்த சின்ன சுத்தியலை எடுத்துக்கொள். அதோ அங்கு கிடக்குது பாரு கல். அதை கனம் குறைந்த கல்லாக பார்த்து எடுத்து கொண்டு வந்து ஒரு இடத்தில் போட்டு அதை சின்ன அரை இஞ்சி ஜல்லியாக அதை உடைக்க வேண்டும். உடைத்து முடித்தவுடன் அதை அள்ளி அதோ தெரிகிறதே அந்த பெட்டியில் நிரப்ப வேண்டும். அளவு ஒரு பெட்டி நீ போட்டாய் என்றால் உனக்கு 3 ரூபாய் கிடைக்கும். இதை மனதில் வைத்துக்கொள். போய் உன்னால் முடிந்ததை செய் என்று மேஸ்திரி உரைத்தார். ரொம்ப நன்றி அண்ணா என்று இந்த சிறுமி சொன்னாள். மேஸ்திரி அதுக்கு சொன்னார், பரவாயில்லை பாப்பா, நீ போய் வேலையை கவனி என்று சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார். இந்த சிறு குழந்தை போய் அந்த பாறை கல்லுகளை எடுத்து ஒரு சாந்து சட்டியில் போட்டாள். தூக்க முடியவில்லை. 4 வயது குழந்தை எப்படி ஒரு சாந்து சட்டி கல்லை தூக்க முடியும்? முடியாது. மறுபடியும் அதை எடுத்து கீழே போட்டுவிட்டாள். போட்டுவிட்டு 2 கல் 3 கல்லாக சேர்த்து எடுத்து கொண்டு வந்தது உடைக்கும் இடத்தில் சேர்த்தாள். அதற்குள்ள மணி 4 ஆகிவிட்டது.
என்ன செய்வது? உடைத்தாள். 1 மணி நேரம் உடைத்தாள். உடைத்து 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 முடியவில்லை. சிறு குழந்தை அல்லவா, 3 சாந்து சட்டி அளவுக்கு உடைத்து விட்டாள். ஜல்லி சின்ன சின்னதாக நொறுக்கிவிட்டாள். அதை அள்ளி பெட்டியில் நிரப்ப முடியாது. மம்பட்டி வைத்து அழிப்பதற்கு முடியாது. காரணம், மம்பட்டியை தூக்கும் அளவில் குழந்தைக்கு திராணி கிடையாது. 4 வயது தானே ஆகிறது. இதை பார்த்த ராசம்மாள் வந்து, செல்வி, நீ அந்த பக்கம் இரு, நான் எடுத்து போடுகிறேன் என்று சொல்லி குழந்தைக்கு உதவி செய்தார். அதை எடுத்து 3 சாந்து சட்டி ஜல்லி இருந்தது. அதை எடுத்து அந்த பெட்டியில் நிரப்பினார். 1 பெட்டிதான் இருந்தது. அதற்குள் குழந்தையின் கையெல்லாம் புண்ணாகிவிட்டது. கை மட்டுமா புண்ணாகிவிட்டது, வயிறு கபகபகவென்று எரிகிறது. பசியில் குழந்தை வாடிவிட்டது. தலை கழியாமல் பூவோடும் பொட்டோடும் எப்போதும் இந்த குழந்தையை அவர்கள் அம்மா மங்களகரமாக வைத்திருப்பார்கள். அம்மாவுக்கு உடம்பு முடியவில்லை என்றவுடன் குழந்தை தலை களைந்து எண்ணெய் வைக்காமல் பரட்டை தலை போல ஆகிவிட்டது. அந்த பாறையின் புழுதிகள் அனைத்தும் குழந்தையின் முகத்தில் இருந்தது. பார்ப்பவர்களுக்கு பரிதாபம் வந்தது. குழந்தையை பார்த்துட்டு, ஐயோ, இந்த சிறுவயதில் இவ்வளவு கஷ்டமா இந்த குழந்தைக்கு என்று பேச துவங்கிவிட்டார்கள். அந்த 1 பெட்டி ஜல்லிக்கும் 3 ரூபாய் கிடைக்கும். அதற்கு பதிலாக மேஸ்திரி பார்த்து குழந்தை படும் பாடை அங்கே நிழலில் அமர்ந்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கு மனம் தாங்கவில்லை. ஐயோ, பள்ளி செல்லும் வயதில் இந்த சிறு குழந்தை வந்து இந்த பாறையில் இப்படி 3 ரூபாய்க்கு மன்றாடுகிறதே என்று அவர் மனம் தாங்கவில்லை. இலகிய மனம் கொண்டவர் மேஸ்திரி. குழந்தையிடம் 10 ரூபாய் கொடுத்தார். பாப்பா, இதை வைத்துக்கொள், உனக்கு பணம் வேண்டுமென்று சொன்னாயல்லவா, இதை வைத்து உன் செலவுகளை நீ பூர்த்தி பண்ணு என்று சொன்னார். அதற்கு இந்த சிறுமி அவரை பார்த்து கேட்டாள், அண்ணா, நான் 1 பெட்டி ஜல்லி உடைத்தேன் அல்லவா, அதற்கு 10 ரூபாயா என்று கேட்டாள். அதற்கு மேஸ்திரி சொன்னார், இல்லை பாப்பா, 1 பெட்டிக்கு 10 ரூபாய் கிடையாது. 1 பெட்டி ஜல்லி அளந்தால் 3 ரூபாய் தான் கிடைக்கும். நீ சிறு குழந்தை, உன்னை பார்க்கும்போது எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. அதனால்தான் உனக்கு நான் 10 ரூபாய் கொடுக்கிறேன் என்று சொன்னார். அதற்கு இந்த வறுமையிலேயும் இந்த குழந்தை அவரை முகத்தை பார்த்து கேட்டது, அண்ணா, வேண்டாம், எனக்கு அதிகம் காசு வேண்டாம். என்னால் அதை திருப்பிக் கொடுக்க இயலாது. எனக்கு 1 பெட்டி கல் உடைப்பதற்கு முன் என் கையெல்லாம் பொக்களமாகிவிட்டது. நான் ஒரு நாள் வந்து கடனாளி ஆகிவிட்டேன் என்றால் உங்களுக்கு நான் அதை எப்படி கொடுக்க முடியும் திருப்பி? என்னால் கொடுக்க இயலாது. எனக்கு அது வேண்டாம் என்று சொன்னாள். அதற்கு மேஸ்திரி சொன்னார், பாப்பா, நீ எனக்கு அதை திருப்பித் தர வேண்டாம். நீ ஒரு அண்ணனுடைய அன்பளிப்பாக நீ வைத்துக்கொள் என்று சொன்னார். அதற்கு இந்த சிறு குழந்தை அவருக்கு பதிலளித்தது, நீங்கள் எனக்கு அன்பளிப்பு கொடுப்பதற்கு நான் ஒன்றும் சாதனை செய்யவில்லையே. எதற்காக நீங்கள் எனக்கு அன்பளிப்பு கொடுக்க வேண்டும்? வேண்டாம் அண்ணா, எனக்கு நான் செய்திருக்கும் வேலைக்கு எந்த அளவு காசு கிடைக்குமோ அதை மட்டும் தாருங்கள், அது எனக்கு போதும் என்று கூறினாள் இந்த சிறுமி. அவள் சொல்வதை கேட்டு அவர் கண்ணும் மட்டும் இல்லை, மனமும் கலங்கிவிட்டது மேஸ்திரிக்கு. என்ன செய்வது? குழந்தை தன்மானத்தை விட்டு கொடுப்பதில்லையே இந்த சின்ன வயதில், எவ்வளோ பெரிய புத்தி என்று 3 ரூபாய் எடுத்து கொடுத்தாள். அதை வாங்கி கொண்டு 100 வேகத்தில் வீடை நோக்கி ஓடினாள் அந்த சிறுமி. ஓடும் வழியில் ஒரு கடை இருந்தது.
கடையில் நின்று டீத்தூள், சர்க்கரை, அம்மா படுத்திருக்கிறார்கள் அல்லவா, அதில் 200 கிராம் ரவை, ஒரு பன் பாக்கெட்டு வாங்கி கொண்டாள். 3 ரூபாயும் சரியாக போனது. அதை எடுத்துக்கொண்டு மறுபடியும் 100 வேகத்தில் வீட்டுக்கு ஓடினாள். அம்மா அங்கு வாடி பாயோடு பாயாக படுத்திருந்தார். அம்மாவை பார்த்து அம்மா அம்மா என்று கூவினாள். அதற்கு அம்மா, இவ்வளவு நேரம் எங்கே சென்றாய் செல்வி என்று கேட்டார். அதற்கு இந்த குழந்தை அம்மாவிடம் சொல்லியது, அம்மா அம்மா இனி கவலைப்பட வேண்டாம், நான் வேலைக்கு சென்றேன். வேலைக்கு சென்று 3 ரூபாய் சம்பாதித்து விட்டேன் அம்மா, பாருங்கள். அந்த சம்பாதித்த ரூபாயில் வீட்டுக்கு அனைத்து பொருள்களும் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னாள். அம்மா கேட்டாள், என்ன வேலை செய்தாய்? நீ என்ன வேலைக்கு போனாய்? உனக்கு என்ன தெரியும், என்ன முடியும் என்று அம்மா கேட்டார். நான் பக்கத்து வீட்டு ராசம்மா அக்காள் கல்குவாரியில் வேலை செய்கிறார் அல்லவா, அங்கு போய் நான் வேலை கேட்டேன். அங்கு ஒரு அண்ணன் இருந்தார்கள். அவர்கள் எனக்கு வேலை கொடுத்தார்கள். அதில் வேலை செய்ததில் 3 ரூபாய் எனக்கு கிடைத்தது என்று சொன்னாள். அம்மா மகளை கட்டிக்கொண்டு தேம்பி தேம்பி அழுதார்கள். நான் தான் துரதிர்ஷ்டசாலி என்று நினைத்தால் என் வயிற்றில் பிறந்த உனக்கும் இந்த கஷ்டம் விடாமல் துரத்துகிறதே. நம் எங்கு சென்றாலும் நம்மளை விடாது போலிருக்கிறதே இந்த கஷ்டம் என்று புலம்பினார் அம்மா. அம்மாவின் கண்ணீரை துடைத்துவிட்டு இந்த சிறு குழந்தை சொன்னது, அம்மா இனி அம்மா அழுக வேண்டாம், நான் அம்மாவை பார்த்து கொள்வேன், அம்மா கவலைப்பட வேண்டாம். நாளைக்கும் நான் போய் வேலை செய்து கிடைக்கும் பணத்தை வைத்து நம் ஆஸ்பத்திரிக்கு போவோம் அம்மா. போய் அம்மாவுடைய தலைவலியை டாக்டரிடம் சொல்லுவோம் என்று இந்த குழந்தை கூறியது. அதற்கு அம்மா ஊமையாக அழுதார். சத்தமிடவில்லை. சத்தமிட்டால் கூடை சேர்ந்து குழந்தையும் அழுகுவல்லவா, அப்படி என்று நினைத்து ஊமையாக அழுதார் அம்மா. என்ன செய்வது? இப்படி ஒரு கொடுமையான ஒரு நிகழ்ச்சி. இந்த கொடுமையிலும் அவரது அப்பா என்ன செய்தார்? அவர் ஊரிலிருந்து ஒரு பெண் வந்திருந்தாள். பக்கத்து ஒரு பெண், தெரிந்தவள், வந்து இவர்களிடம் கேட்டாள், உங்கள் வீட்டில் நான் தங்கிக் கொள்ளட்டுமா அக்கா என்று செல்வியின் அம்மாவிடம் கேட்டாள். அம்மாவுக்கு கள்ளவள்ளம் தெரியாது. எதையுமே உண்மை என்று நம்பி விடுவார்கள். அந்த மாதிரி உள்ள ஒரு ஆள். அவள் பேச்சில் சிரித்து மயக்கியவுடன் செல்வி அம்மா மயங்கி விட்டார்கள். சரி, நீ ஒரு ஓரத்தில் அமர்ந்து கொள், நான் என்ன உன்னை தூக்கி சுமக்கவா போகிறேன், பூமாதேவி தானே உன்னையும் என்னையும் சுமக்கிறாள் என்று அம்மா சொன்னார்கள். அவளுக்கு அது நல்ல தஞ்சமாகிவிட்டது. அவள் செல்வியின் அப்பாவை பார்த்து, அத்தான், நான் செல்வியுடன் கூடையே நான் படுத்துக் கொள்கிறேன் அத்தான், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்று கேட்டாள்.